Hi students, welcome to KC Botany. நம்ம கமெண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பிரைமரியான கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் டஃப்பாக வருமா அல்லது ஈஸியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. சிலபஸ் சேஞ்ச் அப்படின்னு எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் நெக்ஸ்ட் இயர் வந்து புக் மாற்றுவாங்களா, வேற புக் நமக்கு வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது 90% இல்லை 100%க்கு சான்சஸ் வந்து கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய புக்கே பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் புக்கு தான், சரிங்களா? கரண்ட் ஈவெண்ட்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த இயர்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிங்கிள் லைன் தான், அது வேணா நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஆட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, சரிங்களா? மற்றபடி ஃபுல்லா மாத்திட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து புக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் ஜேஇ 11th and 12th பார்த்தீங்கன்னா நீட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு அங்கே கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களோ அதை வந்து எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான், சரிங்களா? அதாவது டாபிக் தான் நமக்கு வந்து சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அது மாத்துறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி அதை வந்து விட்டுருங்க. ஈவன் 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சரிங்களா? 10th பார்த்தீங்கன்னா 11th 12th போனால் அங்கே சஃபர் ஆகக்கூடாதுன்னா 9th 10thலுமே இங்கே இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 9th 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூவாக படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா 11th 12thல நமக்கு வந்து என்னவா இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து செகண்டரியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் எடுக்கிறதுக்குனே ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது 3 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து எல்ஓடி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹச்ஓடி ஹார்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன எல்ஓடி எம்ஓடி ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டர் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதுதான் எல்ஓடி. எம்ஓடி அப்படின்னா மிடில் ஆர்டர் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து ஹெச்ஓடி அப்படின்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் எடுப்பாங்க. ஸோ அதனால கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக டஃப்பாக தான் இருக்கும், அதே மாதிரி ஃபுல்லாக ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ இந்த எல்ஓடி அண்ட் எம்ஓடி ஒரு 70% இருக்கு அப்படின்னா மீதி 30% நமக்கு வந்து என்ன இருக்கும், டஃப்பாக இருக்கும். ஸோ அப்போ இந்த டஃப்பாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க பாருங்க. நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் உண்டு. ஸோ அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸில் இந்த 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 1 மார்க்ஸில் அதே மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கும். 5 மார்க்ஸில் புக் இன்டீரியர் அல்லது புக் பேக்லேயே கூட பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் நமக்கு வந்து இந்த டஃப்பாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃப்பாக தான் கேட்பாங்க, அதனால நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் ரிலாக்ஸாக படிங்க. நமக்கு எப்பயுமே எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க, சரிங்களா? ஃபுல்லாக ஈஸியாக இருக்காது, அதுக்கடுத்து எல்லாமே டஃப்பாகவும் இருக்காது. ஸோ பாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு 50%, இப்போ 100 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா 50 மார்க்ஸு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70 இன்னும் கொஞ்சம் அதிகமாக படித்த ஸ்டூடெண்ட்ஸு, 70 to 90 இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிச்சது. ஸோ அந்த 100 சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சது. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ அதனால 10th 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 4 to 6 hours வந்து படிக்கிற மாதிரி படிங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்க மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே டெலீட் பண்றேங்க. சிலபஸ் சேஞ்ச் ஆகும், கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக தான் வரும். ஸோ டஃப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க அப்பதான் படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே வந்து ஐயோ கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்திலே இருப்பாங்க. ஸோ அதனால அந்த பதட்டமே நீங்க வந்து படுத்தல. 12th-க்கும் 10th-க்கும் மார்க் வந்து ரொம்பவே முக்கியம். அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாருங்க. அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். காலேஜில் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் எந்த ஒரு ஃபீஸும் கட்டாமல் வேணும் அப்படின்னா 12th மார்க்ஸ் ரொம்பவே முக்கியம். 10th மார்க்ஸ் 11th நமக்கு அட்மிஷனுக்கு ரொம்பவே முக்கியம். சயின்ஸ் குரூப் வேணும், ஒரு சில குரூப்லாம் வேணும் அப்படின்னா மார்க்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்ல இருக்கு. வீடியோ லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த சிலபஸ் புக் இதெல்லாமே சேஞ்ச் பண்றது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே வாய்ப்பே நமக்கு வந்து கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாமே அப்டேட்டட் தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நம்ம வந்து சென்னை ட்ரைனிங் இதெல்லாமே போயிருந்தோம். அங்கே அந்த புக்கு ஆத்தர்ஸ்ல ப்ளஸ் வந்து அந்த புக் ரைட்டிங் டீம்ல இருக்கக்கூடிய
ஸ்டாஃப்கிட்ட நம்ம கேட்டோம் சரிங்களா, அந்த மாதிரியான சான்சஸ் வந்து இருக்காது. அப்படியே இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சில கண்டென்ட் அதுவும் ஆட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம குறைக்கிறதுக்கோ புதுசாக மாற்றி புது சிலபஸ் வந்து கொடுக்கறதுக்கோ சான்சஸ் வந்து இல்லை. ஏன்னா நமக்கு நீட்டு ஜெய் இதை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 11th and 12th ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து எந்த ஒரு பதட்டம் அடையதில்லை. ஸோ அதே மாதிரி கொஷின்ஸு எல்லாருக்குமே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. சென்டம் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிங்க. ஸோ இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.